திருநங்கை அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டப்படுற மாதிரி 9 உசு அலி அக்கா போகிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம எவ்வளோ செலவாச்சு சர்ஜரிக்கு 1.5 லட்சம் தான் செலவாகும். எந்த சர்ஜரி பண்ணணும், எவ்வளோ வலி வேதனைகள், அவ்வளோ பிளட்டு, உயிரை வந்து கட் பண்ணி எடுக்கும்போது அது எவ்வளோ வலிக்கும். அந்த வலி அந்த இப்போ அந்த பெயின் இருக்கும் எங்களுக்கு. அப்புறம் கீழே வந்து திடீர்னு எனக்கு பிளட் வரும், பெயின் ஆகும். திடீர்னு பிளட் வரும். நான் ஷேர் பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பிளட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஹெவியாக ஆடுவேன் அந்த ஸ்டேஜில். ஹெவியாக ஆடும்போது திடீர்னு எனக்கு பிளட்டு வரும். எனக்கு டான்ஸே வெறுத்துட்டேன். எனக்கு இது வேணாம், ஒரு மாதிரி ஃபக் சிம்பிள் காட்டுவாங்க அப்படிங்க மனசு கஷ்டமாக இருக்கும். வேணாம், நம்ம ஆட வேணாம், நம்ம போயிடலாம், பிச்சை கூட எடுத்து பழிச்சிக்கலாம், நம்ம வேணாம், இந்த ஃபீல்டே வேணான்னு சொல்லி வெறுத்தேன். அதுக்கப்புறம் ஆடல் பாடலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதுதான் கிளாமரு. அப்போ வந்து ட்ரெஸ் இல்லை, அப்போ 2 பீஸ் போட்டு ஆடிட்டு இருந்தேன் நான். ஜீனும் வெறும் ப்ரா மட்டும் போட்டு ஆடுவோம். அதான் 2 பீஸ்ன்னு சொல்லுவாங்க கிளாமர். கிளாமராக ஆடுறதுக்கு எப்படி அக்செப்ட் பண்ணிட்டேன்? ஏன்னா நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க எடுத்ததுமே. கிளாமர் பண்ணுனா ஒரு பேமெண்ட்டு. இப்போ டான்ஸ் பண்ணால், இப்போ டான்ஸருக்கு எல்லாத்துக்குமே 3,500 தான். கிளாமர் கேர்ள்ஸுக்கு வந்து 4,500. அப்படி நல்ல பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தால் 6,000 அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஒரு டைம் திண்டுக்கல் சாங் ஆடிட்டு இருந்தோம். ரொம்ப க்ரௌடு, இவ்வளோ பெரிய முட்டை, ஏதோ ஒரு முட்டை தூக்கி ஃபஸ்ட்டு வீசினாங்க என் மேலே. வீசினோடனே இப்படி வந்துச்சுன்னு டக்குன்னு திரும்பினா காலில் பட்டுருச்சு, விட்டுட்டோம். பஞ்சு மிட்டாய் சாரி கட்டி சாங்க்கு ஆடிட்டு இருந்தேன். ஆடும்போது கீழே இருந்துட்டு கல்லை தூக்கி வீச வந்தாங்க, ஸ்ட்ரோல்டர் மேலே அடிச்சிருச்சு. அடித்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன், அவங்கள வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் பாருலன்னா கிளம்பு, வாயை மூடிட்டு கிளம்பு அப்படின்னா அவன் கெட்ட வார்த்தையில் திட்டுறான். நிறைய பேர் எங்கிட்ட இப்போ கேட்குற கேள்வின்னா, நீங்கள் ஏன் ரொம்ப கிளாமராக ஆடுறீங்க அப்படின்னு சொல்லி. அந்தந்த சாங் தகுந்த மாதிரி தான் நான் ஆட முடியும். இப்போது சாத்துக்கு கொஞ்சம் கிளாமர் காட்டுவேன், அப்புறம் தொட தெரியிற மாதிரி காட்டுவேன். அந்த மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவள் மறுபடியும் சிம்பிள் காட்டுறான், ஒரு மாதிரி சிம்பிள் காட்டி அங்கே வந்து அந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறம் நான் நின்றுட்டேன். அந்த இடத்துல நின்றுட்டு இவங்க பண்ண தப்புனால் நான் திட்டுவாங்க ஓனர்கிட்ட, நீ ஸ்டேஜில் சரியாக ஆட மாட்டேங்கிற, நீ ஆக்டிவிட்டி பண்ணுற, திட்டுறேன்னு. நாங்கள் நல்லா தான் ஆடுவோம், அது இவங்க எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும். அதனால இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்கேன். வீட்டில் பெரிய ப்ராப்ளம். அடித்தாங்க, எங்கள் பெரியப்பா சித்தப்பாலாம் அடித்தாங்க. அடித்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, என்னென்ன பண்ணிடுவாங்களோன்னு பயம் வந்துடுச்சு. அவங்க முன்னாடி நான் ஓகே நான் மாற மாட்டேன், இப்படியே இருக்கிறேன்னு சொல்லிட்டு மறுநாளே ஓடிட்டேன். நான் வசூலுக்கு போவேன், நான் கடைக்கு வசூலுக்கு போவேன். கைத்தட்ட தெரியாது எனக்கு. அப்போது என் குரு தான் இப்படி கேட்கணும், தலையில் கை வச்சு கொடுங்கண்ணான்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படி தலையில் கை வச்சு கொடுங்கண்ணான்னு சொல்லும்போது அப்பா அம்மா கிட்ட தான் நான் காசு வாங்கியிருக்கேன் இது நாள் வரைக்கும். அப்பா அம்மா பெரியப்பா சித்தப்பா கிட்ட தான் காசு வாங்கியிருக்கேன். 50 ரூபா கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு நான் புதுசாக அப்போ அவங்கக்கிட்ட அடுத்தவங்க கிட்ட காசு வாங்கி காசு இப்படி கேட்கும்போது போ துரத்துவாங்க. காசு கொடுக்க இல்லைம்மா அப்படின்னு சொன்னால் கூட போயிடுவோம். போ. அப்போ இப்போ கூட அது நடந்துட்டு தாங்க இருக்குது. பாவம், அந்த மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஆனால் உங்களை பற்றி நாங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். சம்யுக்தா தானே நீங்கள்? ஆமாம், எப்படி தெரியும்? ஏதோ ஒரு இதில் பார்த்தேன். சாய் சம்யுக்தா. அதுக்கப்புறம் கோவை சூர்யா குட்டி ஏன் வச்சுக்கிட்டீங்க? கோவை சூர்யா குட்டி வந்து என்னோட பையன் பேருனா நான் மாறுறதுக்கு முன்னாடி இருந்த பேர், அப்பா அம்மா வச்ச பேர், நான் பிறந்த உடனே வச்ச பேர் சூர்யா குட்டி நானே உருவாக்கிக்கிட்டேன். எப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்க நமக்குள்ளேயும் ஒரு பெண்மை இருக்குது அப்படிங்கிறத? 10th படிக்கும்போது தான் என்னோட உடம்புல இந்த மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி உணர்ந்தேன். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால். 10th படிக்கும்போது பப்ளிக் அன்னைக்கு நான் பெங்களூர் போயிட்டேன். பெங்களூர் போய் ஒரு 8 மாதம் அங்கே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டிலலாம் தேடினாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை நிறையா ஆச்சு. அதெல்லாம் இது பண்ணி பேசிட்டு அப்புறம் கோயம்புத்தூர் வந்து சர்ஜரி பண்ணிட்டு தான் வந்தேன் நான். எப்படி பெங்களூர் போனீங்க ஃபஸ்ட்டு? எனக்கு அங்கே ஒரு குரு இருக்காங்க. எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு என்னை வந்து பார்த்தவங்கன்னா நான் மாறுறதுக்கு முன்னாடி என்னை பார்த்துருக்காங்க. பார்த்து நான் நடக்கிறதோ நான் பேசுகிறதோ எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது நீயும் வந்து இப்படி தானா, நீயும் திருநங்கையாக மாறுறியா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு திருநங்கை இருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு தெரியாது. இப்படி இருந்து மாறுவாங்களான்னு அப்போ தான் எனக்கு தெரியும். நீங்களே தான் சொன்னீங்களா என்னை கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி? வீட்டில் பெரிய ப்ராப்ளம். அடித்தாங்க, எங்கள் பெரியப்பா சித்தப்பாலாம் அடித்தாங்க. அடித்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, என்னென்ன பண்ணிடுவாங்களோன்னு பயம் வந்துடுச்சு. அவங்க முன்னாடி நான் ஓகே நான் மாற மாட்டேன், இப்படியே இருக்கிறேன்னு சொல்லிட்டு மறுநாளே ஓடிட்டேன். ஓகே, ஓடிட்டிங்கன்னா பெங்களூர் ஓடிட்டிங்களா? பெங்களூர் ஓடிட்டேன், நைட்டாக போயிட்டு. ஆனால் பெங்களூரில் தனியாக உங்கள் குரு கூட போயிருக்கீங்க, 8 மாதம் இருந்திருக்கீங்க. என்ன மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம்? அதுவும் அப்போ தான் நம்ம 10th படிச்சுட்ருக்கோம். அந்த டைமில் போகும்போது அப்போ சின்ன வயசு இல்லையா, அந்த டைம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? என்ன கஷ்டம்லாம் இருந்துச்சு அங்கே?
கேலி கிண்டல் தான் அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப கேலி கிண்டல் அதிகமாக இருந்துச்சு. நம்ம இப்போ தான் மாற போகிறோம், அப்போ முடி கம்மியாக தான் இருக்கும், நல்லா அடர்த்தியாக இருக்கும். அப்போ ஸ்பைக்கு தான் விட்டுருப்பேன் நான். ஓகே. இப்போது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா மனசு கஷ்டப்படுற மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி நம்மளை கிண்டல், நம்ம நடந்து போனால் கிண்டல் பண்ணுவாங்க, இவன் இப்படி அவள் அப்படி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எனக்கு கன்னடா கொஞ்சம் தெரியாது. அங்கே கன்னடா தெலுங்கு தான் பேசுவாங்க. அப்போ அவங்க பாஷையில் ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஏதோ, ஆனால் அவங்க வந்து ஒரு இது திருநங்கை அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டப்படுற மாதிரி இது 9 உசு அலி அக்கா போகிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம எதுக்கு தான் இப்படி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறக்கு ஆரம்பித்தேன். ஐயோ நம்ம வேணாம் ஊருக்கே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு கால் பண்ணும்போது தான் அம்மா வந்து ஓகே நான் சேர்த்துக்கிறேன் நீ வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அங்கேருந்து நான் கோயம்புத்தூர் வந்தேன். சர்ஜரி பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. ஆனால் நம்ம சர்ஜரி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு பெரிய செலவாகும் இல்லையா? அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? நான் வசூலுக்கு போவேன். நான் கடைக்கு வசூலுக்கு போவேன். கைத்தட்ட தெரியாது எனக்கு. அப்போது என் குரு தான் இப்படி கேட்கணும், தலையில் கை வச்சு கொடுங்கண்ணான்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படி தலையில் கை வச்சு கொடுங்கண்ணான்னு சொல்லும்போது அப்பா அம்மா கிட்ட தான் நான் காசு வாங்கியிருக்கேன் இது நாள் வரைக்கும். அப்பா அம்மா பெரியப்பா சித்தப்பா கிட்ட தான் காசு வாங்கியிருக்கேன். 50 ரூபா கொடுப்பாங்க. சின்ன வயசில் நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு 50 ரூபா கொடுப்பாங்க, 100 ரூபா கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு நான் புதுசாக அப்போ அவங்ககிட்ட அடுத்தவங்க கிட்ட காசு வாங்கி காசு இப்படி கேட்கும்போது கை தட்ட தெரியாமல் தலையில் கை வச்சு காசு கேட்கும்போது 2 ரூபா கொடுப்பாங்க, 1 ரூபா கொடுப்பாங்க. அப்போ நினச்சி அது வாங்கும்போது ஒரு டைம் வச்சு போ துரத்துவாங்க. காசு கொடுக்க இல்லைம்மா அப்படின்னு சொன்னால் கூட போயிடுவோம். போ அப்போ இப்போ கூட அது நடந்துட்டு தாங்க இருக்குது. பாவம் அந்த மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அப்படி எனக்கு அப்படி சேர்த்து வச்சு தான் அப்போ நான் வந்து கடை வசூலுக்கு தான் போயிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு இது டிக்டாக் அதெல்லாம் கிடையாதுல்ல. அப்போது அங்கேயே காசெல்லாம் சேர்த்து வச்சு அங்கேயே எண்ணூர் கிராஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது, அங்கே சர்ஜரி பண்ணேன். எவ்வளோ செலவாச்சு சர்ஜரிக்கு 1.5 லட்சம் தான் செலவாகும். ஓகே. மொத்தமாக மருந்து பார்த்துக்கிற ஃபுட்டு எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஆனால் சர்ஜரிக்கு இப்போ வந்து ஒரு 80,000 1 லட்ச ரூபாய் அந்த மாதிரி வரும். மற்றபடி நம்ம சம்பாரிச்சு கொடுத்தா தான் அவங்க நம்மளுக்கு பார்த்துக்கிறதுக்கு காசு வேணும் இல்லையா? சாப்பாடு, அப்புறம் டேப்லெட்டு, இன்ஜெக்ஷன் இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு 30,000 சேர்த்து ஒரு 1.5 லட்சம் செலவாகும். ஆனால் சர்ஜரி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அது சொல்லும்போது ஈஸியாக இருக்கும், நான் சர்ஜரி பண்ணி ஒரு பெண்ணாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா பெயின் இருக்கும். அப்போ என்ன மாதிரி பெயின் எல்லாம் இருந்துச்சு உங்களுக்கு? சேர்த்துட்டு சர்ஜரி பண்ணியாச்சு. அது பண்ணினதுக்கு அப்புறம் தான் ஏன் தான் சர்ஜரி பண்ணணும், எவ்வளோ வலி வேதனைகள், அவ்வளோ பிளட்டு, உடம்பு உருக்கி ரொம்ப ஒரு உயிரையே நம்ம வந்து அதை எடுக்கிறோம். புரியுதுங்களா? நம்ம உயிரை வந்து கட் பண்ணி எடுக்கும்போது அது எவ்வளோ வலிக்கும். அந்த வலி, அந்த இப்போது அந்த பெயின் இருக்கும் எங்களுக்கு. அந்த முதுகில் ஊசி போடுவாங்க. அந்த ஊசி போட்டாலுமே அந்த பெயின் நம்ம சாகிற மட்டும் அந்த பெயின் இருக்கும். அப்புறம் கீழே வந்து திடீர்னு எனக்கு பிளட் வரும், பெயின் ஆகும். அது எப்படி வருதுன்னு நம்மளுக்கு, நான் டான்ஸ் பண்ணுறேன்னா அதனால அப்படி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் ஏன் தான் சர்ஜரி பண்ணினதுக்கப்புறம் யோசித்தேன், ஏன் சர்ஜரி பண்ணணும், அவ்வளோ வலி வேதனைகள். அப்புறம் நம்ம சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு சடங்கு இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போது புண்ணு நம்ம வந்து டாக்டர் ஒரு டைம் தான் சர்ஜரி பண்ணி விடுவாங்க டாக்டர். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து 48 நாள் வீட்டில் இருக்கிறவங்க தான் மருத்துவர். எங்கள் ஆயா பாட்டி அவங்கெல்லாம் வந்து அவங்களே 2வது நாளே ஸ்டிச்சு பிரித்து விடுறது, தண்ணி அடிக்கிறதோ, அந்த பிளட்டெல்லாம் கிளாட்டாக இருக்கும். அது ரொம்ப வலி வேதனையாக இருக்கும். 4 பேர் பேசுகிறவங்க வந்து சீக்கிரமாக இவங்க வந்து திருநங்கை, இவங்க இப்படி, அவங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா பண்ணலையான்னு டக்குன்னு பேசிட்டு போயிடுவாங்க. அதோட வலி வேதனை எங்களுக்கு தானே தெரியும். நாங்கள் சர்ஜரி பண்ணியிருக்கோம், எங்களுக்கு பிளட்டு வரும், எங்களுக்கு இப்படி இருக்குது, ப்ளீடிங் இருக்குது, காயம் இருக்குல்ல, ஸ்டிச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கு வராது, ஒவ்வொருத்தவங்களுக்கு சரியாக ஆப்ரேஷன் பண்ணி விடாமல் இருப்பாங்க, மறுபடியும் அவங்களுக்கு யூரின் வராமல் அடைச்சி மறுபடியும் ரீஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் எவ்வளோ வலி வேதனை. இந்த வேதனைலாம் இருக்கும். எனக்கு ஒரு பயம், ஐயோ நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், நீ நம்மளுக்கு என்ன நடக்க போகுது, உயிர் போயிருமோ, நம்ம எப்படி இருக்கோம், இல்லை நம்ம பொண்ணு ஆகணும், ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு வைராக்கியத்தோடு நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். பண்ணினதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன வலியெல்லாம் இருக்கும். இன்னும் அந்த வலி இருக்குது. அப்போ யோசிப்பேன் ஏன் தான் இப்போ என்ன மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது உங்களுக்கு? இப்போ நான் டான்ஸ் பண்ணிட்டு வந்தால் திடீர்னு எனக்கு பிளட் வரும். நான் ஷேர் பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பிளட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அது எதனால் வருதுன்னு செக் பண்ணி பார்க்கணும், டாக்டர்கிட்ட போகணும். இல்லை நான் டான்ஸ் பண்ணுறல, நான் ஹெவியாக ஆடுவேன். அந்த ஸ்டேஜில் ஹெவியாக ஆடும்போது திடீர்னு எனக்கு பிளட் வரும். எனக்கு திடீர்னு ஏன் நீங்கள் இந்த டான்ஸ் ஃபீல்டை சூஸ் பண்ணீங்க? எதனால்? இது வந்து எதர்ச்சியாக உள்ளே வந்தீங்களா, இல்லை பிடிச்சி போய் உள்ளே வந்தீங்களா? எதர்ச்சியாக உள்ள வரல. எனக்கு சின்ன வயசுலேருந்து டான்ஸ் மேலே ரொம்ப ஒரு ஆசை. டான்ஸர் ஆகணும், நம்மளும் ஸ்டேஜில் ஆடணும். இப்போ டிவியில் அப்போது விஜய் சாங்கு,
இந்த மாதிரி நிறைய ஆக்டிங் அந்த மாதிரி சாங் வரும்போதெல்லாம் நானும் ஆடுவேன். அப்போ சரியாக டான்ஸ் வராது, சும்மா ஆடுவேன். ஐயோ நம்ம ஸ்டேஜ் ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ், நம்ம டான்ஸராக ஆகணும், ஃப்யூச்சரில் நம்ம டான்ஸ் தான் நம்மளை கொண்டு போகும், வேறு லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மனசில் ஒரு ஆசைகள் இருந்துச்சு. யூடியூப்பில் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். இன்ஸ்டாகிராமில் இப்போ தான் ஒரு 2 வருஷமாக தான் ஆடல் பாடல் வீடியோ நிறைய வருது. யூடியூப்பில் தான் அப்போது வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஆடல் பாடல் ஆடணும், இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு ஆடணும், நம்மளோட திறமையை கொண்டு வரணும் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷம் ஆயிடுச்சு இந்த வருஷத்தோட. அப்போது கேட்குறேன், நான் ஒருத்தவங்கக்கிட்ட கேட்குறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில். மெசேஜ் பண்ணி ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு போகிறேன், அந்த டீமுக்கு போய் ஆடுறேன். ஆடும்போது அப்போ எனக்கு சேலரி கம்மி, 3,500 தான் கொடுத்துட்ருந்தாங்க. அப்போ ஆட தெரியாது, ட்ரெஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் போக போக நம்ம ஆடணும், நல்லா ஆடணும், ஒரு திருநங்கையாக இருந்து ஒரு பொண்ணுங்க முன்னாடி நல்லா ஆடி சாதிச்சு காட்டணும் அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. நிறைய அதிலே கேலி கிண்டல் தான். நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க, அதுக்கப்புறம் ஏது இதுடி, அது இப்படிடி அப்படிடின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசுவாங்க. அது எல்லாமே தாண்டி தான் நான் வந்து இது விடக்கூடாது, இந்த ஃபீல்டே வெறுத்துட்டேன், நான் டான்ஸே வெறுத்துட்டேன். ஐயோ எனக்கு இது வேணாம், டான்ஸ் பண்ணால் நம்மளை வந்து நான் வந்து என்னோட அப்போ பாட தெரியாமல் இருப்பேன். அப்போ நம்மளை பார்த்துட்டு கிண்டல் பண்ணுவாங்க. ஸ்டேஜ்லேயே நிறைய பேர் கிண்டல் பண்ணுறது அந்த வீடியோவில் வந்திருக்கும். இப்போ என்னோட ஆடியன்ஸ் நிறைய பேர் வீடியோ எடுத்து போடுவாங்க இன்ஸ்டாகிராமில், அதில் கிண்டல் பண்ணுறது வந்திருக்கும். நல்லா ஆடிட்டு இருப்பேன், திடீர்னு ஆடியன்ஸ் பார்த்துட்டு ஆடும்போது அவங்க நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி ஃபக் சிம்பிள் காட்டுவாங்க. அப்படிங்க மனசு கஷ்டமாக இருக்கும். வேணாம், நம்ம ஆட வேணாம், நம்ம போயிடலாம், பிச்சை கூட எடுத்து பழிச்சிக்கலாம், நம்ம வேணாம், இந்த ஃபீல்டே வேணான்னு சொல்லி வெறுத்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் நீ நல்லா ஆடுறடி, நீ நல்லா ஆடுற அப்படிங்கும்போது என் மனசுக்குள்ளே தோணுச்சு, பொண்ணுங்க இத்தனை பொண்ணுங்க ஆடுறாங்க, ஒரு பொண்ணுங்க முன்னாடி ஒரு திருநங்கை ஆடி சாதிக்கணும், ஆடணும், நம்ம ஆடணும், இதை விட்டுட்டு போகக்கூடாது, இதுதான் நம்மளுக்கு சோறு போடும் கடைசி டைம்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருந்தேன். அப்புறம் என்னோட இப்போது டிக்டாக் சூர்யா போய் இன்ஸ்டாகிராம் சூர்யா போய் இப்போ ஆடல் பாடல் கோவை சூர்யா குட்டின்னு வந்து ஒரு நேம் ஆயிடுச்சு. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம பையன் இப்போ அம்மாவுக்கு பையன் தானே சொல்ல முடியும், நம்ம பையன் வந்து இப்போ டான்ஸுக்கு போய் ஒரு லெவலில் ஆடி சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துடுச்சு. டான்ஸு எனக்கு பிடிச்சிருந்துச்சு, எனக்கு பிடிச்ச மாதிரியே நான் டான்ஸு கொண்டு போயிடுச்சு, என்னை ஒரு லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கிளாமர் பண்ணல, நார்மல் காஸ்டியூம் போட்டு தான் டான்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம ஊரில் நடந்த ஃபங்க்ஷனில் வந்து அப்போது ட்ரெஸ் இருக்காது. அப்போ எங்கிட்ட இருக்கிற சாரியை கண்டாங்கி சாரி மாதிரி கட்டிட்டு, அதுக்கப்புறம் ஆஃப் சாரியை வந்து நல்லா ஸ்டிச் பண்ணி கட்டிட்டு அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தேன். ஃபுல் காஸ்டியூம் தான், அந்த பிளாக் கலர் ஸ்கின் ஷூட் போட்டு ஆடிட்டு இருந்தேன். ஆடல் பாடலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதுதான் கிளாமரு. அப்போ வந்து ட்ரெஸ் இல்லை, அப்போ 2 பீஸ் போட்டு ஆடிட்டு இருந்தேன் நான். ஜீனும் வெறும் ப்ரா மட்டும் போட்டு ஆடுவோம், அதான் 2 பீஸ்ன்னு சொல்லுவாங்க கிளாமர். அப்போ ஆட தெரியாது, இவ்வளோ ஹேர் இருக்குது எனக்கு, அந்த ஹேர் ஸ்டைல் பண்ண தெரியாமல் கொண்டை போட்டுக்குவேன், இங்கே ஒரு கொண்டை போட்டுக்குவேன், பூ வச்சுக்குவேன், நிறைய அப்படின மாதிரி மேக்கப் போட்டுக்குவேன். அப்போ ஃபீல்டுக்குள்ளே வந்த புதுசில் எனக்கு அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் போக 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 எல்லாமே தெரிஞ்சிச்சு, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டைலை மாற்றிக்கேன். ஏன் டக்குன்னு இந்த கிளாமராக ஆடுறதுக்கு எப்படி அக்செப்ட் பண்ணிட்டீங்க? ஏன்னா நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க எடுத்ததுமே. நீங்கள் ஏன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, சரி நம்ம கிளாமராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி? கிளாமர் பண்ணுனா ஒரு பேமெண்ட்டு, இப்போ டான்ஸ் பண்ணால், இப்போ டான்ஸருக்கு எல்லாத்துக்குமே 3,500 தான், எல்லா பிள்ளைங்களுக்கும் 3,500, இல்லைனா நல்லா ஆடுற பிள்ளைங்களுக்கு 4,500 கொடுப்பாங்க. அப்போ கிளாமர் கேர்ள்ஸ் இருப்பாங்க, அதில் கிளாமர் கேர்ள்ஸுக்கு வந்து 4,500, அப்படி நல்ல பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தால் 6,000 அந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்மளுக்கு 3,500 நம்மளுக்கு பத்தாதே, நம்ம ஃபேமிலி பார்க்கணும், என்னையும் பார்க்கணும், அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்திருக்குது, அக்காவுக்கு சர்ஜரி பண்ணி தான் நாங்கள் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணி தான் எடுத்து, அதுக்கெல்லாம் காசு வேணுங்கிறதுக்காக தான் நான் கிளாமர் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டேன். வீட்டில் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கல, கிளாமர் பண்ணக்கூடாது, என் ஆர்டரையா ஓகே, கிளாமர் பண்ணக்கூடாது, கிளாமர் பண்ணேன்னா இப்போ அக்கா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அண்ணா ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாத்துக்கும் என் வீடியோ ஷேர் ஆகும். இன்ஸ்டாகிராம்னாலே கோவை சூர்யா குட்டி வீடியோஸ் பார்க்குறாங்க, இது உன் தம்பி தானே, உன் தம்பி ஏன் இப்படி ஆடுறான், மாறினதுக்கு அப்புறமும் இப்படி பண்ணிட்டு அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கிட்ட வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுதான் நம்ம பொழப்பு, நம்ம என்ன இது பண்ணால் தான் நம்மளுக்கு சாப்பாடு, இதில் ஒரு 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது, நம்ம ஆடி சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தான் நான் கிளாமர் பண்ணுறேன், ஒத்துக்கிட்டதுக்காக. நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம ஸ்டேஜில் ஆடிட்டு இருக்கும்போதே வந்து கீழேருந்து நிறையா பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும், நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி. அது ஆரம்பத்தில் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு இப்போ பழகி இருக்கும், அவங்க பேசுகிறவங்க பேசிட்டு தான் போவாங்க, நம்ம வேலை ஆடுறது, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் வந்து அதெல்லாம் மனசு ஏற்றுக்காது இல்லையா, என்னடா இப்படியெல்லாம் திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இருந்திருக்கும்.
அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அதெல்லாம்? எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆந்திரா ஃபங்க்ஷன் போயிருந்தோம். அந்த இடத்துல நல்லா இப்போ ஸ்டேஜ் எல்லாம் பார்த்தாலே எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸ்டேஜ் சுற்றி 4 பக்கம் லேடர் லைட் போட்டிருப்பாங்க. கீழே புகை வர மாதிரி பபிள்ஸ் வர மாதிரிலாம் எடிட் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி டிவி எல்இடி டிவி நம்ம ஆடுறது அப்படியே டிவியில் தெரியும். அந்த மாதிரி ஸ்டேஜ் ஐயோ இதில் நல்லா ஆடணுங்கிறதுக்காக நான் எல்லா ஸ்டேஜ்லேயுமே நல்ல ஹெவியாக தான் ஸ்பீடாக தான் ஆடுவேன். அந்த மாதிரி ஸ்டேஜை பார்த்தா இன்னும் நல்ல எஃபெக்ட் போட்டு ஆடணும்னு தோணும். அந்த டைமில் நல்லா ஆடிட்டு இருக்கும்போது ஒரு டைம் திண்டுக்கல் சாங் ஆடிட்டு இருந்தோம். ரொம்ப க்ரௌடு இப்படி கடல் மாதிரி இருந்துச்சு கூட்டம். அந்த கூட்டத்தில் எல்லா பசங்களும் இருப்பாங்க, பொண்ணுங்களும் இருப்பாங்க. இப்போ எல்லோரும் பசங்களும் ஜாலியாக ஆடிட்டு இருந்தாங்க. கீழே நாங்கள் ஆடும்போது இவ்வளோ பெரிய முட்டை, ஏதோ ஒரு முட்டை தூக்கி ஃபஸ்ட்டு வீசினாங்க என் மேலே. வீசினோடனே இப்படி வந்துச்சுன்னு டக்குன்னு திரும்பினா காலில் பட்டுருச்சு. விட்டுட்டோம், முட்டை வீசுகிறாங்கன்னு சொல்லி விட்டுட்டோம். அது முட்டை தெரிச்சிருச்சு, எல்லாத்துமேலேயும் தெரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நின்றுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம நிற்கக்கூடாது, ஆடணுங்கிறதுக்காக மறுபடியும் ஆடணும். மறுபடியும் இன்னொரு முட்டை வந்து விழுந்துச்சு. நான் தள்ளிட்டு ஒரு அக்கா மேலே விழுந்துச்சு. அந்த மாதிரி பண்ணாங்க, பசங்க பண்ணாங்க. அப்போவே ஃபங்க்ஷன் நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டி யார் பண்ணதுன்னு சொல்லி ஸ்டேஜில் திட்டணும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு மிட்டாய் சாரி கட்டி சாங்க்கு ஆடிட்டு இருந்தேன். ஆடும்போது கீழே இருந்துட்டு கல் அந்த பையனை நான் பார்த்துட்டேன். கல்லை தூக்கி வீச வந்தாங்க, ஸ்டோல்டர் மேலே அடிச்சிருச்சு. அடித்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன், அவங்கள வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் பாரு, இல்லைன்னா கிளம்பு, வாயை மூடிட்டு கிளம்பு அப்படின்னா அவன் கெட்ட வார்த்தையில் திட்டிகிட்டே அவனும் இது பண்ணுறான். நானும் அப்புறம் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் அவங்க ஊர்க்காரங்க கிட்ட சொல்லி அவங்கள இது பண்ணிட்டோம். அவ்வளோ ப்ராப்ளம் ஆகும். அப்போ மனசு கஷ்டமாக இருக்கும். ஐயோ நம்ம ஏன் இப்படி, என்ன நம்மளை மட்டும்தான் இப்படி பண்ணுறானா அப்படின்னு. அந்த வீடியோ இப்போ நிறைய ரீச் ஆகி ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் எடுத்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறக்கு ஆரம்பித்தாங்க. அப்புறம் டீம் பசங்களோட ஆடிட்டு இருக்கும்போது சாத்து இருந்த சாங் ஆடிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கிளாமராக தான் ஆடணும். நிறைய பேர் எங்கிட்ட இப்போ கேட்குற கேள்வினா நீங்கள் ஏன் ரொம்ப கிளாமராக ஆடுறீங்க அப்படின்னு சொல்லி. அந்தந்த சாங் தகுந்த மாதிரி தான் நான் ஆட முடியும். புரியுதுங்களா? இப்போது சாத்துக்கு கொஞ்சம் கிளாமர் காட்டுவேன், அப்புறம் தொட தெரியிற மாதிரி காட்டுவேன். அந்த மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவள் மறுபடியும் சிம்பிள் காட்டுறான். ஒரு மாதிரி சிம்பிள் காட்டி நல்லா ஆடிட்டு இருக்கும்போது மைண்டு நமக்கு டான்ஸ் தான் போகணும், டான்ஸ் நல்லா ஆடணும். அங்கே வந்து அந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறம் நான் நின்றுட்டேன். அந்த இடத்துல நின்றுட்டு இவங்க பண்ண தப்புனால் நான் திட்டுவாங்க ஓனர்கிட்ட, நீ ஸ்டேஜில் சரியாக ஆட மாட்டேங்கிற, நீ ஆக்டிவிட்டி பண்ணுற, திட்டுறேன்னு. நாங்கள் நல்லா தான் ஆடுவோம். அது இவங்க எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்? அதனால இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்கேன். ஆனால் நம்ம இந்த மாதிரி ஆடல் பாடலில் டான்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளை வந்து ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டமாக தான் எல்லாருமே பார்ப்பாங்க, ஒரு தப்பான அப்ரோச் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா ஏதாவது? பார்த்து ஒரு மாதிரியே பார்ப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் நம்மக்கிட்ட வளைஞ்சு பேசுவாங்க. அப்போது ட்ரெஸ்ஸிங் ரூமில் வரும்போது அப்படி எட்டி பார்க்குறதோ, நம்ம நல்லா எங்களுக்கு தண்ணி வேணும்னா காஃபி வேணும்னு கேட்போம். அப்போ வந்து அவங்க வந்து அப்படியா கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த மாதிரிலாம் பார்க்குறவங்க வந்து இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா நான் கேட்குற கேள்வி அவங்கக்கிட்ட, நாங்கள் வந்து தப்பான தொழிலுக்கு நாங்கள் வர கிடையாது, நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க, நாங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தான், எல்லோரும் ஒவ்வொரு கஷ்டத்தில் வந்திருக்காங்க, இதுதான் உங்களுக்கு பொழப்பு, அதனால் இந்த பொழப்பை தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். கிளாமர் பண்ணுற கேர்ள்ஸுக்கு நிறைய பேர்த்துக்குமே எனக்கும் அந்த கமெண்ட்ஸ் வந்திருக்கு, இதுக்கு கிளாமர் பண்ணுறீங்க, நல்லா தானே ஆடிட்டுருக்கீங்க, டான்ஸே பண்ணி ஆட வேண்டியது தானே அப்படின்னு. அதுதான் மறுபடியும் சொல்கிறேன், பேமெண்ட் இதில் தான் ஜாஸ்தியாக வருதுங்கிறதுக்காக தான். இஷ்டப்பட்டு நாங்கள் கிளாமர் பண்ணுறது கிடையாது, எங்களுக்கு பிடிக்கல கிளாமர் பண்ணுறது. ஃபுல் காஸ்டியூம் இப்போ மோஸ்ட்லி நான் ஃபுல் காஸ்டியூம் தான் போட்டு பண்ணுறேன். ஏன்னா இப்போது கிளாமர் எனக்கு இப்போ அக்கா பிள்ளைங்களாம் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நிறைய இன்ஸ்கூல்மெண்ட் எல்லாமே வந்து எதுக்கு இந்த மாதிரி ஆடிட்டுருக்குன்னு. அப்போது ஒரு 10 சாங்க்கு அப்புறம் தான் நான் கிளாமர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இப்போல்லாம் ஃபுல் காஸ்டியூம் தான் நான் போடுறேன். அப்போ ஃபுல் காஸ்டியூம் போட்டதுக்கப்புறம் எதுக்கு எங்கள் ஓனர் கேட்பாங்க, ஃபுல் காஸ்டியூம் என்ன கிளாமர் பண்ணு. அப்புறம் அப்போ கிளாமர் பண்ணணும், யோசிப்பேன், நம்மளுக்கு கடன் இருக்குது, வீட்டுக்கு கொடுக்கணும். அதனால் நிறைய பேர் கிளாமர் பண்ணுவாங்க. தப்பான தொழில் யாரும் பண்ண கிடையாதுல்ல, ஸ்டேஜில் எல்லாம் டான்ஸ் தானே பண்ணுறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து இடம் இருக்காது, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்காது, சில வீட்டுக்கு போனாலும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கன்னெல்லாம் சொன்னீங்களா, அதெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? அந்த மாதிரி டேரெக்டாக பேசிடுவாங்க அவங்கக்கிட்ட. இப்போது ட்ரெஸ்ஸிங் ரூம் கரெக்டாக இல்லைன்னா நான் டேரெக்டாக போய் பார்ட்டிக்காரங்ககிட்டே அங்கே வருவாங்க, லைட் போடுறவங்களாம் வருவாங்க. ஒரு டைம் லைட் கட்டாமே இருப்பாங்க, நாங்கள் லைட்டு ஃபோனில் போட்டுட்டு நாங்கள் மேக்கப் பண்ணுவோம். ஒரு டைம் தண்ணி வைக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் தண்ணிக்கு ஓனர்கிட்ட சொல்லுவோம். ஓனர் எத்தனை பார்ப்பாங்க, ஓனருக்கும் ரொம்ப அலைச்சல் தான். ஸ்டேஜ் போடுறது பார்ப்பாங்களா, ஓனர் வந்து இந்த பாட்டு எழுதுறது பார்ப்பாங்களா, கட் அவுட் ஒட்டுறது பார்ப்பாங்களா,
ஓனர் வந்துட்டா எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி மேக்கப் போடுங்கன்னு சொல்லிடுவாங்க. அங்கே ஒரு டைம் தார்பாய் இருக்காது, சேர் இருக்காது, முள்ளாக இருக்கும். தேல் எல்லாம் வந்திருக்கு கடிக்கிறதுக்கு. தேல் 2 டைம் தேல் வந்திருக்கு. என் காலுக்கிட்டே தேல் வந்திருக்கு. பயமாக இருக்கும். அந்த மழை டைம்லேயே ஆடுவோம் நாங்கள். அந்த ஃபெசிலிட்டிலாம் கொஞ்சம் மாற்றணும் இவங்க. அப்புறம் நாங்கள் போன உடனே ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் போவோம். ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஆடும்போது ரெஸ்ட் ரூம் வந்து ஓட முடியாதா இருக்குது. அதனால் போய் எங்கேயாவது வீடு இருக்கான்னு ஃபஸ்ட்டு தேடும்போது நான் தான் என் கேர்ள்ஸை கூட்டிகிட்டே போவேன். ஏன்னா அவங்களுக்கு பேச தெரியும். தமிழ் பேச தெரியாது, எல்லாமே கன்னடா, கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் பேசுவாங்க. அப்போ அவங்க கூட கூட்டிகிட்டு போகும்போது யாராவது வீட்டு பக்கத்தில் வெளியே உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்க வீட்டுக்காரங்களே. கேட்டு இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போய்க்கலாம்னு கேட்டால் ரெஸ்ட் ரூமெல்லாம் இல்லை, போங்க அந்த காட்டுக்கு போங்க, அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் ஒரே பதில் அவங்கக்கிட்ட கேட்பேன், உங்கள் ஊருக்கு தான் ஆட வந்திருக்கோம், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் ஃபங்க்ஷன் பார்க்க வராதீங்கன்னு சொல்லிடுவேன் நான். நாங்கள் ஆடுறது நீங்கள் பார்க்க வராதிங்க, நாங்கள் ரெஸ்ட் ரூம் நாங்கள் ஆடுறது நீங்கள் பார்க்கணும், ஆனால் ரெஸ்ட் ரூம் மட்டும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. உங்களை மாதிரி நாங்களும் மனுஷங்க தானே. அது பொண்ணுங்க, எல்லாருமே பொண்ணுங்க. ஒரு பொண்ணுங்க இப்படி காட்டுக்குள்ளே அந்த ரோட்டு மேலே எங்கேயாவது போக முடியுமா ரெஸ்ட் ரூம்? அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. இன்னும் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் காட்டுக்கு தான் போவோம். 4 பேர் 2 பேர் இப்போ நின்றுக்கோ, ஒரு பொண்ணு போவாங்க ரெஸ்ட் ரூம் போவாங்க. அந்த மாதிரி இவ்வளோ கஷ்டம் இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். பார்க்குற மக்கள், இந்த வீடியோ பார்க்குற மக்கள் இந்த மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். யாரையும் தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம்.